நான் அனிரன், அகில இலங்கை பட்டதாரி ஒன்றியத்தினுடைய தலைவர். இன்று வாக்குறுதியினை மீறியிருக்கின்ற அரசாங்கம், இது தொடர்பாகவே நாங்கள் இன்று இந்த மட்டு ஊடக அமையத்தில் ஒரு ஊடக சந்திப்பினை பட்டதாரி ஒன்றியம் சார்ந்து ஏற்பாடு செய்திருக்கின்றோம். வாக்குறுதியினை மீறிய அரசாங்கம் என்கின்ற இந்த தலைப்பிலே தான் இன்றைய இந்த ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதாவது அனைவருக்கும் தெரியும், கடந்த 6 வருடங்களாக அபிவிருத்தி உத்தியோகர்களாக இணைக்கப்பட்டு ஆசிரியர் பணியினை ஆற்றிக்கொண்டு வருகின்ற இந்த பட்டதாரிகள் அவர்களுடைய நிரந்தர நியமனம் தொடர்பாக கடந்த 6 வருடங்கள் தொடர்ச்சியான முறையில் பல போராட்டங்கள், பல ஆர்ப்பாட்டங்களை நிகழ்த்தி கொண்டு வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் தற்போது இருக்கின்ற அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு 1ஆம் மாதம் 26ஆம் தேதி கொழும்பு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக தீர்வு கிடைக்கும் வரையும் உண்ணாவிரதம் என்கின்ற அடிப்படையில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தினை நடாத்தியிருந்தோம். அதன் அடிப்படையில் 5ஆம் நாள் நிறைவுற்றதன் பிற்பாடு ஜனாதிபதியினுடைய செயலாளரால் எங்களுக்கு ஜனாதிபதியோடு எமது விடயம் தொடர்பான ஒரு கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த கலந்துரையாடலில் பட்டதாரி ஒன்றியம் சார்ந்தும் பாடசாலையில் இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகர்களுடைய முக்கிய நிர்வாக உத்தியோகர்கள் சார்ந்தும் நாங்கள் அந்த கலந்துரையாடல் கிட்டத்தட்ட 2.5 மணித்தியாலங்கள் ஜனாதிபதிக்கும் எங்களுக்கும் இடையிலே கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. அந்த கலந்துரையாடலின் போது எமது நாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் பல விடயங்களை, பல வாக்குறுதிகளை தந்திருந்ததோடு மாத்திரமல்லாமல் கடந்த 6 வருடங்களாக தீர்வொன்று கிடைக்கப்பெறாத எமது பிரச்சனைக்கு தீர்வொன்றினையும் வாக்குறுதி வாயிலாக தந்திருந்தார். ஆனால் எந்த ஒரு ஆவணங்களும் இதனூடாக எங்களுக்கு தரப்படவில்லை. அந்த வாக்குறுதிகள் இன்று வரை நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றமை உண்மையிலே ஒரு படித்த சமூகம், அதேவேளை இந்த நாட்டிலே ஒரு முக்கியமான இடத்தில் ஒரு பதிவு செய்யப்பட்ட சங்கம் என்கின்ற அடிப்படையில் கூட நாங்கள் இதனை உண்மையிலே ஒரு கவலைக்குரிய விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். அன்றைய அந்த 2.5 மணித்தியாலங்கள் இடம்பெற்ற அந்த கலந்துரையாடலிலே எமது பிரச்சினைக்கான தீர்வுகள் 3 தீர்வுகள் எமது நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களால் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதாவது முதலாவது வாக்குறுதி, 1 மாத காலத்துக்குள், உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே இந்த ஊடக சந்திப்பின் போது இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இந்த ஊடக சந்திப்பின் போது தெளிவுபடுத்தியிருக்கின்றோம், கதைத்திருக்கின்றோம். பாடசாலை இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகர்கள் ஆசிரியர்களாக பணியாற்றியிருந்தாலும் அவர்களுடைய பதவி நியமனம் அபிவிருத்தி உத்தியோகர்களாக இருக்கும். அதே வேளை அவர்களுடைய பணி நேரம் 8 மணித்தியாலங்கள் இருக்கும். அதாவது 7:30 மணிக்கு அவர்கள் பாடசாலைக்கு சென்று 3:15 மணி வரையும் பாடசாலைகளில் தரித்திருந்ததன் பிற்பாடே வீடு செல்ல வேண்டும். இதுதான் அவர்களுடைய இந்த பணி நேரம். இதில் பல சவால்களை அவர்கள் எதிர்நோக்கியிருந்தார்கள். குறிப்பாக பாடசாலை தவணை பரீட்சையினுடைய விடுமுறை காலங்களின் போது ஒவ்வொரு பெண் உத்தியோகர்கள், ஒவ்வொரு பாடசாலை இணைக்கப்பட்டிருக்கிற அபிவிருத்தி உத்தியோகர்கள் பல சவால்களை எதிர்கொண்டு அவருடைய இந்த பணியினை ஆற்றி இந்த 8 மணித்தியால அந்த பணி நேரத்தினையும் கடந்து வீட்டுக்கு வருகின்றார்கள். இது தொடர்பாக முதலில் நாங்கள் இந்த ஜனாதிபதி அவர்களிடம் நாங்கள் இந்த விடயத்தினை கூறியதன் போது அவர் கூறியிருந்த விடயம், 1 மாத காலத்திற்குள் இவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த சலுகை, அதாவது 7:30 மணிக்கு அவர்கள் பாடசாலை செல்வார்களாக இருந்தால் 1:30 மணிக்கு அவர்கள் வீடு திரும்பலாம். அதேபோல விடுமுறை காலங்களில் அவர்கள் பாடசாலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது தொடர்பாக ஜனாதிபதியினுடைய செயலாளர் அவர்களோடு இந்த விடயம் தொடர்பாக கதைத்து 1 மாத காலத்துக்குள் இந்த சுற்று நிறுவத்தினை நாங்கள் வெளியிடுவதோடு மாத்திரமல்லாமல் இந்த விடயத்தினை நாங்கள் மிக விரைவாக நடைமுறைக்கு கொண்டு வருவோம் என்கின்ற அந்த வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக நாங்கள் ஜனாதிபதி செயலாளரோடு தொடர்ச்சியான முறையில் இந்த விடயம் தொடர்பாக பேசியிருந்தோம். இந்த சுற்று நிறுவனம் எப்போது வெளியாகும், எப்போது வெளிப்படுத்தப்படும் என்கின்ற அடிப்படையில் கூறியிருந்தோம். ஆனால் அந்த விடயத்தில் இதுவரையும் ஜனாதிபதி, எமது நாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களோடு கலந்துரையாடலை மேற்கொண்டு கிட்டத்தட்ட 2.5 மாதங்கள் 3 மாதங்களை கடந்துள்ள நேரத்திலும் இன்னும் அந்த சுற்று நிறுவனம் வெளியிடப்படவில்லை. அதேவேளை அந்த வாக்குறுதி கூட நிறைவேற்றப்படவில்லை. உண்மையிலே நாட்டினுடைய ஜனாதிபதி என்கின்ற அடிப்படையிலும் எமது நாட்டினுடைய ஆட்சிக்கு வந்தவர் என்கின்ற அடிப்படையிலும் அவருடைய அந்த வாக்குறுதியினை நாங்கள் அன்று நம்பியிருந்தோம். அதன்போது இந்த கலந்துரையாடல் இடம்பெற்ற போது கௌரவ ஜனாதிபதி அவரிடம் நான் கேட்டிருந்தேன், இந்த வாக்குறுதிகளாக இருக்கின்றன, இதற்குரிய ஆதாரங்களோ எழுத்து முறைந்த ஒரு அறிக்கைகளோ எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை, இது நிறைவேற்றப்படுமா என்கின்ற வினாவினை நாங்கள் தொடுத்திருந்தேன். அப்போது எமது நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்த கட்டாயம் இது 1 மாத காலத்துக்குள் விரைவாக நான் எமது நாட்டினுடைய ஜனாதிபதி என்கின்ற அடிப்படையில் நான் உங்களுக்கு வாக்குறுதி தருகின்றேன், இதை மிக விரைவாக நாங்கள் உங்களுக்கு அமுல்படுத்தி தருவோம், நடைமுறைப்படுத்தி தருவோம் என்கின்ற அடிப்படையில் எமது நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் இன்று வரைக்கும் அது நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களால் தரப்பட்ட வாக்குறுதி, முதலாவது வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பது குறித்து நாங்கள் மிக கவலை அடைகின்றோம்.
அதன் அடிப்படையில் நாங்கள் உற்று பார்க்கின்ற போது இந்த முதலாவது வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பதால் அடுத்தடுத்து தரப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா என்பதுதான் எங்களுடைய சந்தேகம். காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், எங்களோடு பேச்சுவார்த்தை இடம்பெற்றதன் பிற்பாடு அடுத்த நாளே போட்டி பரீட்சைக்கான விண்ணப்பத்துக்குரிய வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வர்த்தமானி எமது நாட்டினுடைய பிரதமர், எமது நாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இது தொடர்பாக வர்த்தமானி தொடர்பாக பாராளுமன்றத்தில் மாத்திரமல்ல ஊடகத்துக்கு கூட தங்களுடைய உரைகளை ஆற்றுகின்ற போது திறந்த போட்டி பரீட்சை, மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை என்கின்ற அடிப்படையில் 2 போட்டி பரீட்சைகள் இடம்பெறும் என்கின்ற அடிப்படையில் கூறியிருந்தார். ஆனால் அதில் கூட தற்போதைய அரசாங்கம் ஒரு தவறளித்திருக்கின்றது, வாக்குறுதியினை மீறி இருக்கின்றது. காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், திறந்த போட்டி பரீட்சை வேலையேற்ற பட்டதாரிகளுக்கும் பாடசாலையில் இணைக்கப்பட்டிருக்கிற அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள், ஏனைய திணைக்களங்களில் பணியாற்றுகின்ற அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் இவர்களை உள்வாங்குவதற்கு மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை என்கின்ற அடிப்படையிலும் 2 விதமான அந்த போட்டி பரீட்சைகளை நடத்தி ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்குவோம் என்கின்ற அடிப்படையில் பல ஊடகங்களில் மாத்திரமல்ல பாராளுமன்றத்தில் கூட இந்த வாக்குறுதிகளை கூறியிருந்தார்கள். ஆனால் இன்று மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை என்று அல்லாமல் அனைவரையும் ஒன்றிணைத்து திறந்த போட்டி பரீட்சையாக மாற்றிருக்கின்றார்கள். உண்மையிலே வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் வாக்குறுதிகளை கூறுவது பெரிய விடயம் இல்லை. ஆனாலும் நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஆட்சியாளர்களாக இருந்து பொய்யான வாக்குறுதிகளை கூறி படித்த எங்களையே இவ்வாறு ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால், இந்த நாட்டிலே படிக்காத பாமர மக்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அப்போது தேர்தல் காலங்களின் போது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் கூறப்பட்டிருக்கின்ற அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா? படித்தவர்களுக்கு இப்படியான ஒரு நிலை என்றால், தற்போது நாட்டினுடைய அரசாங்கத்தினால் படித்தவர்களுக்கு இப்படியான ஒரு நிலை என்று சொல்லி சொன்னால், படிக்காதவர்கள், ஏழை மக்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றது, எவ்வளவோ வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது அரசாங்கத்தினால். அப்போ அப்படியான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா என்பது எங்களுடைய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே இது தொடர்பாக எமது நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு கடந்த மாதம் இந்த விடயங்களை முன்னிறுத்தி கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தேன். இதுவரைக்கும் அந்த கடிதத்துக்குரிய பதில் கிடைக்கப்பெறவில்லை. ஆனாலும் எமது நாட்டினுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது கூறியிருக்கின்ற விடயங்கள், அலுவலகம் சார்ந்து கூறியிருக்கின்ற விடயங்களில் ஒன்று, ஒரு கடிதம் அனுப்பப்பட்டால் அதற்கு 14 நாட்களுக்குள் பதில் அனுப்பப்பட வேண்டும் என்பது ஒரு கட்டாயப்பாடாக இருந்திருந்தது. ஆனால் இன்று வரை எங்களால் ஒரு பதிவு செய்யப்பட்ட அகில இலங்கை பட்டதாரி ஒன்றியத்தினால் அனுப்பப்பட்ட அந்த கடிதத்துக்கு இது தொடர்பான பதில்கள் வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக மீண்டும் மீண்டும் ஜனாதிபதியினுடைய செயலாளர் இது குறித்திருக்கின்ற முக்கியஸ்தர்களோடு பேசுகின்ற போது உண்மையிலேயே எங்களை சுற்றி விடுவது போன்று அவருடைய பதில்கள் அமையப்பட்டிருக்கின்றது. இது உண்மையிலே எங்களை அன்றைய உண்ணாவிரதத்திலிருந்து எழுப்ப வேண்டும், அதேவேளை எங்களுக்குரிய பொய்யான வாக்குறுதிகளை தந்து என்று சொன்னால், அந்த உண்ணாவிரதம் நாடளாவிய ரீதியாக மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியாக பேசப்பட்ட ஒரு விடயம். ஒரு தமிழனாக இருந்து அந்த உண்ணாவிரதத்தினை நான் உண்ணாவிரதத்தில் இருந்திருந்தேன். இது பெரிய மட்டத்தில் உலகளாவிய ரீதியாக பேசப்பட்ட விடயம் என்பதனால் தங்களுடைய ஆட்சிக்கு ஏதேனும் நடந்திருமோ என்பதற்காக அஞ்சியோ இந்த பொய்யான வாக்குறுதிகளை தந்ததோடு மாத்திரமல்லாமல் அரசாங்கம் தங்களுடைய ராஜதந்திர முறைகளை பயன்படுத்தி எங்களை உண்மையிலே ஏமாற்றிருக்கின்றது. ஒன்றை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம், இந்த ஏமாற்றம் என்பது எங்களை ஏமாற்றி தாங்கள் வெற்றி கண்டு பாடசாலை இணைக்கப்பட்டிருக்கிற அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு பொதுவாக, அதாவது இந்த 5ஆம் மாதம் 24ஆம் தேதி போட்டி பரீட்சை இடம்பெறப் போவதாக அவருடைய அந்த நாட்குறிப்பேட்டில் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அவ்வாறு எங்களை ஏமாற்றி இந்த போட்டி பரீட்சையை வைத்து பாடசாலையில் இணைக்கப்பட்டிருக்கிற அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு அநீதி இழைக்கலாம். ஆனாலும் இந்த அநீதி எதிர்வருகின்ற தேர்தல் காலங்களில் மாத்திரமல்ல மற்ற விடயங்கள் சார்ந்தும் பிரதிபலிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனாலும் எங்களுடைய போராட்டம் அரசு எங்களுக்கு இழைத்த அந்த அநீதி, அதாவது இதுக்கு முதலும் பலர் இந்த நாட்டை கடந்த அரசாங்கங்கள் இந்த நாட்டிலே இருந்து ஆட்சி செய்துட்டு போயிருந்தாலும் தற்போதைய அரசாங்கம் உண்மையாகவே வெளிப்படையாக பொய்யான வாக்குறுதினை தந்து ஏமாற்றிருக்கின்றமை உண்மையில் எங்களுக்கு ஒரு பாரிய ஒரு கவலையாக இருக்கின்றது. இன்னொரு விடயம், இந்த சமூகத்துக்கு மாத்திரமல்ல, இந்த சமூக வலைத்தளங்களுக்கு மாத்திரமல்ல, படித்த பலருக்கும் ஒரு விடயங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்னென்னு சொல்லினால், எங்கள் குறித்து பாடசாலை இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகர்கள் குறித்து ஒரு விடயம் ஒன்று நிலவுகின்றது. இவர்களுக்கு பரீட்சை எழுதுவதற்கு பயமா என்கிற ஒரு விடயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உண்மையிலே பரீட்சை எழுதுவதற்கு பாடசாலை இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகர்கள் ஒருவருக்கும் பயம் இல்லை. காரணம், இலங்கையில் இருக்கின்ற கல்வி முறை பரீட்சையை மையப்படுத்திய கல்வி முறை. எத்தனையோ பரீட்சைகளை தாண்டித்தான் பல்கலைக்கழகம் சென்று பட்டம் முடித்து வந்திருக்கின்றவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பரீட்சை என்பது பயமில்லை. மாறாக நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன். என்னென்னு சொல்லி சொன்னால், போட்டி பரீட்சையிலே
சித்தி அடைவதற்குரிய புள்ளியினை எடுத்தால் அனைவருக்கும் இந்த அரசாங்கம் நியமனம் கொடுக்குமா? அவ்வாறு அந்த அரசாங்கம் இந்த நியமனம் கொடுக்குமாக இருந்தால் சித்தி புள்ளியினை எட்டி இருக்கின்ற அனைத்து பட்டதாரிகளுக்கும் அனைத்து அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கும் இந்த அரசாங்கம் நியமனம் கொடுக்குமாக இருந்தால் எங்களுடைய போராட்டங்கள் அனைத்தையும் இந்த இடத்தை நாங்கள் கைவிடுவோம். மாறாக போட்டி பரீட்சை ஒன்றின் ஊடாக ஒரு ஆசிரியர் நியமனத்தினை தீர்மானிப்பது புள்ளி அல்ல, அவர்களுடைய பாடம், அவர்களுடைய பாடத்துக்கு இருக்கின்ற வெற்றிடம், அந்த வெற்றிடத்துக்கு விண்ணப்பித்திருக்கின்ற விண்ணப்பதாரர்கள், இந்த 3 விடயமுமே ஒரு ஆசிரியர் போட்டி பரீட்சை ஒன்றினூடாக ஒரு ஆசிரியர் நியமனத்தினை பெறுவதற்கு சவாலாக இருக்கின்ற விடயங்கள். இதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி போட்டி பரீட்சை ஒன்றினூடாக நாங்கள் ஆசிரியர் நியமனத்துக்கு வர வேண்டுமாக இருந்தால் நாடளாவிய ரீதியாக ஆசிரியர் வெற்றிடம் நிலவிய போது எங்களை ஒரு பகடக்காய்களாக கடந்த அரசாங்கங்கள் பயன்படுத்தியிருந்தாலும் தற்போதைய அரசாங்கம் எங்களுக்கான சரியான ஒரு தீர்வை சட்டங்கள் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட தரப்பு என்கின்ற அடிப்படையில் எங்களுக்கு ஒரு சரியான தீர்வை தரும் என்கிற நோக்கோடு நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்திருந்தோம். இந்த அரசாங்கத்தை நாட்டுக்கு ஆட்சியாளர்களாக நாங்கள் கொண்டிருந்தோம். ஆனால் கடந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இருந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றது. எனவே தற்போதைய அரசாங்கத்திடம் நாங்கள் கூறுகின்ற ஒரே விடயம், எங்களுக்கு தரப்பட்ட, அதாவது நேரடியாக எங்களுக்கு நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களால் தரப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படாமை குறித்து நாங்கள் மிகவும் மனவருத்தம் அடைகின்றோம், கவலை அடைகின்றோம். எனவே இந்த பரீட்சை இடம்பெறுவதற்கு முன்பதாக முதல் கூறிய எங்களுக்கு முதல் வழங்கப்பட்ட, அதாவது நேர மாற்றம் தொடர்பாக வழங்கப்பட்ட இந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தர வேண்டும். அப்படி இல்லையாக இருந்தால் இது தொடர்பான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இன்னும் பல வியூகங்களில் இடம்பெறும் என்பதனை நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொண்டு இந்த ஊடக சந்திப்பினை நிறைவு செய்கின்றேன். நன்றி.